இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவன் நான் எப்போவுமே ஆர்கானிக்காக மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு இப்போ கூட பச்சை பயிறு குச்சி ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பைடர் அவன் கை வழியே ஏறி வருது. இவனும் அந்த ஸ்பைடரை பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளேயே அந்த ஸ்பைடர் இவனை கடிச்சிருது. இவனை கடிச்ச அடுத்த செகண்டே அந்த ஸ்பைடரு கீழே விழுந்து இறந்துருது. இப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்பைடர் கடிச்சதுல இவனுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கும். அந்த பவர் அப்படியே ஃபீல் பண்ணி கையில் கொண்டு வரான். கொண்டு வந்து அந்த பவரை வச்சு அவனோட வாத்தியாரை அட்டாக் பண்ண பார்க்குறான். இவன் நினைச்ச மாதிரியே ஏதோ ஒன்று அவங்க வாத்தியாரை நோக்கி போய்கிட்டே இருக்குது. அந்த நேரம் பார்த்து அவரு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்துறாரு. இப்ப போய் அவரோட தலையில ஏதோ ஒண்ணு டபக்குன்னு அடிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒரு பச்சை பயிறு. இவன் டெய்லியும் ஹெல்தியா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பச்சை பயிரா சாப்பிட்டனால இவனுக்கு வந்த சூப்பர் பவருமே வெறும் பச்சை பயிரா வந்திருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதை வச்சே ஒரு சூப்பர் ஹீரோ ஆகிறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த கொஞ்ச நாள்ல பார்த்தா இவன் ரோட்டு ஓரத்துல ஒரு தள்ளுவண்டி கடையில பச்சை பயிர் விற்கிற மாதிரியான ஒரு கடையை போட்டிருக்கான். அங்க வந்து 2 பேரும் எனக்கு பச்சை பயிர் போட்டு ஒரு சூப்பு கொடுப்பா அப்படின்னு கேட்கறாங்க. இவனும் சூப்ல பச்சை பயிரெல்லாம் போட்டு அவங்க கிட்ட கொடுக்குறான். அதுக்கு அவனுங்க என்ன சொல்றானுங்க, ஏண்டா இன்னும் கொஞ்சம் தான் பயிர் போட்டு கூடேண்டா, உனக்கு என்ன கையில எனக்கு குஷ்டமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவனை திட்டுறானுங்க. அவன் பதிலுக்கு இவங்க 2 பேரும் அடிச்சு போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்புறம் தான் அவன் ஃபீல் பண்றான், நம்ம ஸ்கூல்ல படிக்காம இந்த மாதிரி சூப்பர் பவர்லாம் நம்மனதுக்கு நம்ம நினைச்ச மாதிரி சூப்பர் ஹீரோ ஆயிட்டோம் அப்படின்ட்டு.